அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் பிரியாணி கடை வச்சிட்டு இருந்த ஞானசேகரனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. ஆனால் பெரிய இடங்களில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான தவறுகளுக்கு கடிவாளம் போட போவது யார் என்ற ஒரு கேள்வியை தற்போது வலுவாக எழுப்பியிருக்கிறது பிரபல பாலிவுட் நடிகை சுர்வீன் சாவ்லா எழுப்பியிருக்கக்கூடிய அதிரடி பாலியல் குற்றச்சாட்டு. வட இந்திய திரையுலகத்திலையும் சரி, தென்னிந்திய திரையுலகத்திலையும் சரி, இந்த காஸ்டிங் கவுச் இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருப்பதாக சமீபத்தில் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக தென்னிந்திய திரையுலகத்தில் தன்னை வெயிட் கூட்டும்படியும் அதற்கு ஒரு ஆபாச காரணத்தையும் சொல்லி தன்னை ரொம்பவே ஒரு அவமானகரமாக உணர வச்சதா அவங்க ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் இங்கே தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய தேசிய விருது பெற்ற ஒரு தமிழ் இயக்குனர் மூலமாக தனக்கு பாலியல் தொல்லை வந்ததாகவும் ஒரு பகீர் குற்றச்சாட்டை எழுப்பியிருக்காங்க சுர்வீன் சாவ்லா. அதாவது அந்த இயக்குனருடைய நண்பர் மூலமா அவங்களுக்கு செல்போன்ல டெக்ஸ்ட் மூலமாகவும் முதல்ல, அதுக்கப்புறம் உரையாடல் மூலமாகவும் தவறான விஷயங்கள் பேசப்பட்டதாக அந்த இன்டர்வியூல அவங்க ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படம் முடிகிற வரைக்கும் இயக்குனருக்கு கம்பெனி கொடுக்கணும், உறவில் இருக்க வேண்டும் அப்படின்று வற்புறுத்தப்பட்டதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதற்கு சுர்வீன் சாவ்லா மறுத்துவிட்டு எனக்கு இந்த படமே வேணான்னு சொன்னதாகவும், ஆனாலும் விடாமல் மறுபடியும் சுர்வீன் சாவ்லாவுக்கு ஃபோன் பண்ணி தொடர்ந்து தொல்லை கொடுத்ததாகவும் அந்த இன்டர்வியூவில் குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் வட இந்திய திரைத்துறையில் இருக்கக்கூடிய காஸ்டிங் கவுச் மாதிரியே தென்னிந்திய திரைத்துறையிலும் காஸ்டிங் கவுச் தொல்லை தொடர்ந்து இருப்பக்கூடிய ஒரு விஷயம். அதையும் ஒரு தேசிய விருது பெற்ற இயக்குனர், அந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகரும் தேசிய விருது பெற்றவர்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அந்த இயக்குனர் சார் என்ற ஒரு கேள்வி இங்கே வலுவாக எழுந்திருக்கிறது. அதே வேளையில் இங்கே மாற்றம் நிகழ்வது எப்போது? சமூக ரீதியாகவும் சரி, துறை ரீதியாகவும் சரி, மாற்றம் எழுந்தால் மட்டுமே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்பதே சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.